Welcome students, 11th standard students. உங்களோட பப்ளிக் எக்ஸாமை இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமை மண்டே ரைட் பண்ண போகிறீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாமில் நடந்த ஒரிஜினல் கவர்மெண்ட்டோட ஆன்சர் கீயை தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஆன்சர் கீயை வச்சு தான் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து உங்களோட பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன் பண்ணுவாங்க. இந்த ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா மார்க் அலாட்மெண்ட்டு, ஒவ்வொரு கொஷினுக்கும் எப்படி வந்து மார்க்ஸ் வந்து எந்த பாயிண்ட்லாம் எழுதியிருந்தால் மார்க்ஸ் கொடுக்கலாம், எப்படிலாம் எழுதியிருந்தால் ஃபுல் மார்க்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்சர் கீயை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. இந்த வீடியோ பார்க்கறது மூலியம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வந்து உங்களோட இங்கிலீஷ் எக்ஸாமை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு நல்ல ஐடியா கிடைக்கும். நான் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியுமே ஒவ்வொரு பாட்டையுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனோட ரைட் பண்ண மாட்டீங்க, இல்லை ஆப்ஷன் மட்டும் தான் ரைட் பண்ணுவீங்க, ஆன்சர் ரைட் பண்ண மாட்டீங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர், ஆப்ஷன் அண்டு ஆன்சர் இந்த மூணுமே கரெக்டாக இருந்தால் தான் அந்த கொஷினுக்கான ஆன்சர் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் கொஷின் நம்பர் போட்டு வெறும் ஆப்ஷன் மட்டும் எழுதுனீங்கனாலும் மார்க் தர மாட்டாங்க. எனக்கு டைம் இல்லை அதனால் நான் லாஸ்ட்டாக ஆப்ஷன் மட்டும் எழுதிட்டு வந்தேன், இல்லை டைம் இல்லை அதனால் நான் ஆன்சர் மட்டும் எழுதிட்டு வந்துட்டேன்னா அந்த கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கு கிடைக்காது. அதனால் புரிஞ்சுக்கிட்டு எந்த எக்ஸாமும் இங்கிலீஷ் மட்டும் இல்லை, எந்த ஒரு பப்ளிக் எக்ஸாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எதை அட்டன் பண்ணாலும் வித் ஆப்ஷனோட ரைட் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்கள் புக் பேக்கில் இருக்கிறத கவர் பண்ணுங்கள். ஆண்டனானிம்ஸ் பொறுத்த வரைக்கும் கைடில் பார்த்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பாருங்கள். அப்புறம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன், ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், பிளெண்டட் வேர்ட்ஸ், கிளிப்டு வேர்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா டென்ஸ் ஃபார்ம், கொஷின் டேக், இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ், பிரேசல் வேர்ப்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது சரிங்களா. அந்த வேர்ட்ஸ்லாம் பாருங்கள். அப்ரிவேஷன்ஸ், அக்ரானிம்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸ்பெல் மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறது நிறைய 1 மார்க்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கைடு, வே டு சக்ஸஸ் கைடு, சுறா கைடு. அப்படின்னா நீங்கள் என்ன கைடு ரெஃபர் பண்ணுறீங்களோ அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிற எக்ஸசைஸை கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைடில் இருக்க எக்ஸ்ட்ரா எக்ஸசைஸையும் கோத்ரூ பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் கிராமர்லாம் நீங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து படிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு அவங்கள கேள்வி கேட்டு நீங்கள் ஆன்சர் பண்ண பாருங்கள். நீங்களும் கேள்வி கேட்டு அவர் ஆன்சர் பண்ணுறாரான்னு பாருங்கள். இந்தமாரி கான்வர்சேஷனை இப்படி பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாகவும் இருக்கும், நீங்கள் ஜாலியாகவும் படிக்கிற மாதிரியும் இருக்கும். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 மார்க் இல்லை 40 மார்க் தான் படித்து எழுதுகிற மாதிரியே இருக்கும். மீதி ஃபுல்லாகவே ஜென்ரல். அப்போ அந்த ஜென்ரலை நீங்கள் எப்படி வந்து ஆன்சர் பண்ணணும், கிராமட்டிக்கல் எரர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் மார்க்ஸ் போடுவாங்க. அதிகமாக இருந்தால் பார்த்தீங்கன்னா கிராமட்டிக்கல் எரருக்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் குறைச்சிருவாங்க. அப்போ கிராமர் மிஸ்டேக்கு எப்படி தவிர்க்கலாம், எப்படி நம்ம சென்டென்ஸை வந்து எழுதணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், அதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 1ல் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போயட்டிக் லைன்ஸ். இது வந்து போயம் ஒரு லைன் கொடுத்துட்டு கீழே ஆன்சர் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வந்து படித்து அந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா பண்ணணும். இது பொறுத்த வரைக்கும் 6 போயம் இருக்குது. நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4 போயமும் உங்கள் புக்கில் இருக்கிறது கவர் பண்ணுங்கள். ப்ளஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லா போயமுக்கும் பார்த்தீங்கன்னா கைடில் அந்த போயமில் என்னென்ன லைனுக்கு என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்குதுன்னு கைட்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்செல்லாம் பாருங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் அப்லோட் பண்ணிடுறேன், அதுலேயும் நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ளஸ் ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ், அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 2 பார்ட் 2ல் செக்ஷன் 2 இதில் பார்த்தீங்கன்னா கிராமர் பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிகின் வித், இஃப், அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக உங்கள் புக்கு பின்னாடி இருக்க கொஷின்ஸு கேட்பாங்க. 2 சென்டென்ஸை கம்பைன் பண்ண சொல்லியும் கேட்பாங்க. அதனால் அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்ட் 3 செக்ஷன் 1 பொறுத்த வரைக்கும் இஆர்சி கொஷின் பொறுத்த வரைக்கும் அந்த போயம் லைன் நீங்கள் வந்து கொடுத்துருக்க போயம் லைனை நீங்கள் என்ன போயம் என்ன போயட்டுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டாலே உங்களுக்கு 2 மார்க். இஆர்சி பொறுத்த வரைக்கும் ரெஃபரன்ஸ் எழுதுவீங்க. ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா போயட் எழுதுவீங்க, அப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன், அப்புறம் கான்டெக்ஸ்ட் எழுதுவீங்க. நீங்கள் ரெஃபரன்ஸில் அந்த லைனுக்கான போயம் நேமையும் போயட்டையும் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா, ஆத்தரையும் கரெக்டாக எழுதிட்டிங்கனாலே உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4 or 5 போயம் கிட்ட சரிங்களா, ஒரு ஃபஸ்ட்டு 4 or 5 போயம் கிட்ட அந்த லைன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். 1 or 2 டைம் கோத்ரூ பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த போயட்டிக் லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும், இது எந்த போயம்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் தெரிஞ்சிடும். நீங்கள் ரெஃபரன்ஸ் மட்டும் எழுதினாலே உங்களுக்கு கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா
நீங்கள் அந்த லைனோட அந்த போயமோட டீட்டெயில் படிச்சிருப்பீங்க. தெரியாத பட்சத்தில் அந்த டீட்டெயிலேருந்து ஒரு 2 லைனை கூட நீங்கள் எடுத்து எழுதிடலாம். ஆனால் உங்களுக்கு அந்த போய்ட்டு எழுதினாலே 2 மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கிறத கவர் பண்ணோம். நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதுன்னு சொல்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் அட்டன் பண்ணுற இது தான். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேட்பாங்கன்னா இமெயில் ரைட்டிங் கேட்பாங்க. இமெயில் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரம்னு போட்டு xxxy@gmail.com போட போகிறீங்க. 2னு போட்டு yyyy@gmail.com போட போகிறீங்க. எல்லாத்துக்குமே சப்ஜெக்ட் எழுத பாருங்கள். சப்ஜெக்ட்னு போட்டு அப்புறம் அது டியர்னு போட்டு ஃபார்மல் லெட்டராக இருந்தால் ரெஸ்பெக்டட்னு போட்டு எழுதுவீங்க. ஒரு பிரின்சிபலுக்கு எழுதுறீங்கன்னா ரெஸ்பெக்டட்னு போட்டு எழுதுவீங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்டுக்கு எழுதுறீங்கன்னா டியர்னு போட்டு எழுதி தேங்கிங் யூ. ஒரு ஃப்ரெண்டுக்கு எழுதுறீங்கன்னா யுவர்ஸ் லவ்விங்லின்னு எழுதலாம். அப்படி ஒரு ஸ்டாஃப்ஸ் ஒரு டீச்சர்ஸுக்கு எழுதுறீங்கன்னா யுவர்ஸ் ட்ரூலி ஒபீடியன்ட்லி ஃபெய்த்ஃபுல்லின்னு போட்டு எழுதுறீங்க. உங்களோட நேம்ஸை பார்த்தீங்கன்னா எங்கேயும் மென்ஷன் பண்ணாதீங்க. உங்கள் நேம் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு நேம், உங்களோட ஸ்கூல் நேம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே மென்ஷன் பண்ணாதீங்க. அப்புறம் நோட்டீஸ் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபார்மேட் ஆஃப் த நோட்டீஸ், அந்த நோட்டீஸோட ஃபார்மேட் இருந்தாலே கன்ஃபார்ம் 1 மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் டேட் டைம் வென்யூ. நோட்டீஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா எதனா ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் ஒட்டுவாங்க. இது உங்கள் ஸ்கூல்ஸ் முன்னாடிலாம் ஒட்டி வைப்பாங்க. அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டேட் இருக்கும், டைம் இருக்கும், வென்யூனா எந்த இடம்னு இருக்கும், அப்புறம் கண்டென்ட் இருக்கும். இதை நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் கப் ஆஃப் டீ. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ப்ராசஸ் வரும். இந்த ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் டீ கேட்கலாம், அப்படின்லாம் லெமன் ஜூஸ் கேட்கலாம், அப்படின்லாம் பேங்க் அக்கௌண்ட் கேட்கலாம், அப்படின்லாம் பர்த்டே பார்ட்டிக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு கேட்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கேட்கலாம். இந்தமாரி நிறைய இருக்குது. அந்த இதுலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கைட்லேயே நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தான் எழுதணும். கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் சிம்பிள் சென்டென்ஸாக வச்சு எழுத பாருங்கள். ஏன்னா நீங்கள் அதிகமாகவே எழுத வேணாம். 3 பாயிண்ட்ஸ் மேக்ஸிமம் 3 பாயிண்ட்ஸ் எழுதினாலே போதும். இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எனி 3 மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் வித்தவுட் மிஸ்டேக்காக இருந்தால் 3 மார்க்கு. எனி 3 மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் வித் எ ஃபியூ மிஸ்டேக்காக இருந்தால் 2 மார்க்கு. சென்டென்ஸ் வித் மெனி மிஸ்டேக்காக இருந்தால் 1 மார்க். அப்போ நீங்கள் அட்டன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அட்டன் பண்ணாலே கன்ஃபார்ம் 1 மார்க் ஆச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு 40 பொறுத்த வரைக்கும் ப்ராவப் ஒன்று கேட்பாங்கப்பா கன்ஃபார்ம். அப்புறம் டைலாக் ரைட்டிங் கூட ஒரு சமயம் கேட்கலாம். டைலாக் ரைட்டிங் கேட்டாங்கன்னா 3 மார்க்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் 3 செட் ஆஃப் பேர் எழுதணும். இப்போ டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு டைலாக் ரைட்டிங் கேட்டாங்கன்னா டீச்சர் ஸ்டூடெண்ட்னு 3 எழுதணும். அதே ஒரு 5 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா ஒரு 6 or 7 வந்து எழுத பாருங்கள். பார்ட் 4 பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 35 மார்க்ஸ்மே நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற பகுதி. இல்லை ஒரு 30 மார்க்ஸ் ஆச்சு இந்த பகுதியிலேருந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். இது ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரோஸ்லேருந்து டீட்டெயில் கொஷின்ஸ் வரும். டீட்டெயில் கொஷின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ரோஸுக்கு 1 தான் படிக்க போகிறீங்க. அங்கே எந்த கொஷின் கேட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீட்டெயிலே எழுதி வைங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கொஷினை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் அந்த கொஷினோட நேமே அந்த லெசனோட நேமே கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் த பேராகிராஃப் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா உங்கள் புக் பேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஷின்ஸ் சிலது இருக்கும். அதை கூட கேட்கலாம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷினை வந்து எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிடணும். அந்தமாரி கேட்டாங்கன்னா கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் உங்கள் புக் பேக்கில் இருக்க அந்த டீட்டெயிலோட கொஷின்ஸை படித்து வச்சுக்கோங்க. இந்த கொஷின்ஸ்லாம் இந்த லெசனில் தான் இருக்குது அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 பேராகிராஃபை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஒன்று ஃபஸ்ட்டு 3 பேராகிராஃபை கம்ப்ளீட் பண்ணிடுங்க, இல்லைனா லாஸ்ட்டு 3 பேராகிராஃபை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்படி கம்ப்ளீட் பண்ணாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் அட்டன் பண்ணிடலாம். ப்ரோஸ்னு மட்டும் இல்லை, போயமும் சரி, சப்ளிமெண்ட்ரி ரீடரும் சரி. நெக்ஸ்ட்டு 44 பொறுத்த வரைக்கும் சம்மரி ஆர் நோட்ஸ்ன்னு கேட்பாங்க. கொடுத்தும் கேட்பாங்க. ஒன்று சம்மரி எழுதுங்க, இல்லை நோட்ஸ் எழுதுன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைனா வெறும் சம்மரி மட்டும் எழுத சொல்லலாம், அப்படின்னா நோட்ஸ் மட்டும் எழுத சொல்லலாம். அதனால் 2த்தையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. சம்மரி பொறுத்த வரைக்கும் ரஃப் காப்பி எழுத போகிறீங்க, அப்புறம் டைட்டில் போட போகிறீங்க, ஃபேர் காப்பி எழுத போகிறீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த சம்மரி, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த ஃபேர் காப்பி, அதை நீங்கள் எழுதினா போதும். இப்போ ரஃப் காப்பி பொறுத்த வரைக்கும் சம்மரியில் எதனா நடுவில் ஒரு 2 லைனை எடுத்துகிட்டு நீங்கள் அந்த சம்மரி அப்படியே எழுத போகிறீங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் காப்பி. ஃபேர் காப்பி பொறுத்த வரைக்கும் ரஃப் காப்பிலேருந்து 2 லைனை எடுத்துகிட்டு ஃபேர் காப்பியில் எழுதுங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இஸ்ஸு வாசு இல்லை சின்ன சின்ன வேர்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு எழுதாதீங்க. நடுவில் எதனா 2 சென்டென்ஸாக அப்படியே தூக்கிடுங்க. அப்படியே தூக்கிட்டு நீங்கள் அந்த இதுவும் எழுதிடுங்க. நோட் மேக்கிங் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பேராகிராஃபுக்கான டைட்டிலை கொடுத்துட்டு சப்டைட்டில் கொடுக்கணும். சப்டைட்டில்னால் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுக்குறாங்கன்னா அதையே நீங்கள் 3-4 பேராகிராஃபாக பிரிச்சுக்கணும். நீங்களே வந்து ஒரு 3 லைன்ஸாக ஒரு பேராகிராஃபாக பிரிச்சுட்டு இப்போ நீங்கள் அந்த 3 லைன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சப்டாபிக் கொடுக்கணும். இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜென்ரலாக ஏதோ ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹெல்த்தை பற்றியான ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு 3 லைன் பார்த்தீங்கன்னா
இல்லை லாஸ்ட்டு 3 லைன் கூட எடுத்துக்கோங்க. ஹெல்த்தோட அட்வான்டேஜஸை பற்றி சொல்லுதுன்னா நான் அதற்கு டாபிக் என்ன போடுவேன்னு பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹெல்த்னு போட்டு அதில் ஒரு 3 கீ பாயிண்ட்ஸ் மாரி என்னென்ன ஹெல்த்தோட அட்வான்டேஜஸ்ஸு, நல்ல மினரல்ஸ் இருக்கிற ஃபுட்ஸாக சாப்பிட்ணும், அதுமாதிரி பார்த்தீங்கன்னா வெஜிடேபிள்ஸ் அண்டு இதுவும் சாப்பிட்ணும், ஃப்ரூட்ஸ்லாம் வந்து சாப்பிடணும் அப்படின்னு அதில் பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா நான் எழுதுவேன். அப்போ ஒரு சப்டைட்டில் கொடுத்துட்டு அந்த சப்டைட்டிலுக்கு கீழே ஒரு கீ பாயிண்ட்ஸ் ஒரு 3 எழுதணும். அதேமாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சப்டைட்டிலை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனீங்கனாலே போதுமானதாக இருக்கும். இது நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் வச்சே சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு சாம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் எழுதணும், அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டைலாக் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் 5 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கணும். மேக்ஸிமம் 6 or 7 கூட எழுதுங்க, அது பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து லெட்டர் ரைட்டிங் கேட்பாங்க. லெட்டர் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபார்மல் லெட்டரா இன்ஃபார்மல் லெட்டரான்னு கண்டுபிடிச்சிருக்கும் போது ஃபார்மல் லெட்டர்னா உங்கள் டீச்சர்ஸுக்கு, பிரின்சிபலுக்கு, அப்படின்லாம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைக்கிள் காணோன்னு நீங்கள் லெட்டர் எழுதுறீங்க, அந்த மாதிரி எழுதலாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுதத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் லெட்டர் ஃப்ரம் டு போட்டு எழுத போகிறீங்க. இன்ஃபார்மல் லெட்டர் பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இல்லை வேறு யாருக்குன்னா எழுதுறீங்கன்னா இன்ஃபார்மல் லெட்டர் நீங்கள் டியர் மை ஃப்ரெண்டுன்னு போட்டு எழுதுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எழுத போகிறீங்க, அதை இன்ஃபார்மல் லெட்டர், அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4 ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மாடல் வர்ப் கேட்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோமோஃபோன்ஸ் கேட்பாங்க, இல்லை ஹோமோனிம்ஸ் கேட்கலாம், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டென்ஸ் ஃபார்ம் கேட்கலாம், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் அதில் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அல்லது பார்த்தீங்கன்னா செமண்டிக் ஃபீல்டு வரும். செமண்டிக் ஃபீல்டுனா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கொடுத்துட்டு கீழே வந்து ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, அந்த லைனுக்கான ஆப்ஷனை கரெக்டாக செலக்ட் பண்ணி எழுதணும். அப்படின்னா ஸ்பாட் த எரர் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு 47 லாஸ்ட் டாபிக் பொறுத்த வரைக்கும் பேராகிராஃப் கொடுத்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் எழுத சொல்லுவாங்க. அந்த கீழே கொஷின் கொடுத்துட்டு ஆன்சர் எழுத சொல்லுவாங்க. அப்படின்னா போயம் கொடுத்துட்டு எழுத சொல்லுவாங்க. அப்படின்னா எதனா ஒன்று பற்றி பேராகிராஃப் எழுத சொல்லுவாங்க. அப்படின்னா டெவலப்பிங் இன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு பேராகிராஃப் ரைட் பண்ண சொல்லுவாங்க. இல்லைனா இந்த கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா டைலாக் ரைட்டிங் கூட கேட்பாங்க 5 மார்க்ஸில். அதனால் இந்த கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி தான் வந்து ஆன்சரை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கனாலே மார்க் வந்து கொடுத்துருவாங்க. இதற்கான பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் நிறைய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அதில் போஸ்ட் பண்ணுறேன்.